காய்ஸ் என்னென்னே தெரில காய்ஸ், என்னுடைய கோழி கொஞ்சம் திடீர்னு பதத்துச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு, காலோட நல்லா இருந்துச்சு. சரி மாத்திரை வேணும்லாம் போய் மாத்திரை வேணுறதுல போய் பார்த்து எனக்கு பாருங்கள் செத்துட்டிக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ கவர் வச்சு மூட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கவரை வந்து பார்த்தா அப்படியே அதுவும் என்னுடைய உழைப்பு காசு எவ்வளோ சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய 2.5 மாதம் உழைப்பு காசு. இங்கே பாருங்கள், 2.5 மாதத்தில் என்னென்னா இவ்வளோ தான். ஆமாம் காசு, என்கிட்ட வந்து அவ்வளோ வளர்ச்சி இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருது. இது வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து குரோத் ஆகிருந்துச்சு. பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதுக்கு நல்லா சூப்பராக வந்து குரோத் ஆகிருந்துச்சு காசு. திடீர்னு பார்த்துச்சு. சரி என்னடா இருக்கும் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி போகலாம் சொல்லி ரிசர்ச் பண்ணேன். பார்த்தா வந்து அது அந்த வாயிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரக்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஆமாம் காசு, இங்கே பாருங்கள், அதோடைய பின்னால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரத்தமாக இருக்குது. இங்கே தான் ஏதோ ஃபால்ட்டாக இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஒரு வேளை வேறு கோழி கொத்தி இப்படி ஆச்சா இல்லை அப்படியே சுற்றிச்சா ஒன்றுமே புரியல காய்ச்சி. ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. காலைல பார்த்தா கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. சரி நம்ம போய் மாத்திரை நல்லா சொல்லி என்ன பண்ணேன், இதான் இந்த வாட்டர் ஸ்ப்ரேக்கு போய் என்ன பண்ணேன், மாத்திரை வாங்கினேன் காய்ச்சி. இந்த மாதிரி கோழி உரங்க சரி அவங்கள கொடுத்தாங்க. சரி ஒரு பவுடர் கொடுத்தாங்க. சரி போடலாமே எடுத்துன்னு வந்து பார்த்தா செத்து கிடக்குது காய்ச்சி. என்ன பண்ணுறது தெரில. சரி என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருந்தது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம போய் பச்சிடுவாங்க வாங்க. இப்போது நம்ம போய் அதை வந்து பள்ளம் தோண்டி பச்சிடுவோம். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, பச்சு தானே ஆகணும். இப்போ அது கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெருச்சாளி வந்து அசால்ட்டாக வந்து நம்ம பள்ளம் தோண்டுறதுக்கு ஈஸியாக வந்து பள்ளம் தோண்டி வச்சுக்குது. சரி அதுலேயே வந்து அந்த கோழி கொஞ்சம் போட்டேன் காய்ஸ். போட்டு என்ன பண்ணேன், மொத்தம் மண்ணையும் வாரி வாரி போட்டேன் காய்ஸ். வாரி போட்டு அதுக்குன்னு ஒரு சமாதி மாதிரி ஒன்று கட்டிட்டேன் காய்ஸ். என்ன பண்ணுறது நானே தெரில காய்ஸ். கோழி வளர்த்தாலே ஏதாவது பிரச்சனை போலக்குது. நிறைய கோழிங்க செத்துன்னு வருதுங்க, கோழி கொஞ்சம் செத்துன்னுக்குது. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல காய்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து மண் நல்லா வந்து இது கீர் பண்ணி மொத்தம் மண்ணும் போட்டேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், நானும் உங்களுக்கு ஒரு வேளை ஃபீலிங்காக பண்ண வச்சுட்டேன்னா மன்னிச்சிருங்க. நான் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ போட்டுருக்க மாட்டேன், ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க காய்ஸ். கோழி கொஞ்சம் நான் தான் காலைல பார்த்தேன் காய்ஸ், கரெக்டாக 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு வழியாக அதை வந்து நல்லா பள்ளம் கொஞ்சம் புதைச்சிட்டு மேலெல்லாம் கல்லெல்லாம் போட்டேன். ஏன்னா வந்து எதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்குன்னு. எப்படி பார்த்தாலும் எலி வந்து நைட்டு வந்து இஸ்துன்னு போயிடும். நம்ம மன திருப்திக்கு கொஞ்சம் நல்லா வந்து போட்டு விட்டுடலாம். காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி காய்ஸ்.